வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக மக்கள் ஓட்டு போட்டால் தான் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஜெயிக்க முடியும். அது அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும். உங்களுடைய அராஜக போக்கை காட்டுகின்ற பொழுது எப்படி ஓட்டு போடுவாங்க? யாரிடம் நீ அராஜக போக்கை காட்டினாயோ அந்த ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் கூட உனக்கு தோல்வி ஏற்படலாம். இதான் ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு வேட்பாளருடைய நிலைமையும் கூட. அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஒரு சம்பவம், சோழிங்கநல்லூர் தொகுதியில் கேபி கந்தன் அதிமுக வேட்பாளர் போட்டியிடுறாரு. அவர் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறார். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அம்பேத்கர் பிரதான சாலையில் உள்ள கங்கையம்மன் கோவில் முன்னால் தேங்காய் உடைச்சி மற்றபடி விபூதி ஏற்றி பூஜை பண்ணி பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறார். ஸ்டார்ட் பண்ணும்போதில் அந்த இடத்துல அடைச்சி நின்றுருக்காங்க. அந்த வழியாக ஏகப்பட்ட பேர் போக்குவரத்து இருக்குது. போக்குவரத்துக்கு வழிவிட்டு நிற்கணும். போக்குவரத்தை அடைத்து நிற்கக்கூடிய அளவுக்கு தேர்தல் ஆணையம் என்ன இவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதா? பொதுமக்கள் தான். பொதுமக்கள் ஓட்டு போடணும்னா நீங்களாம் நக்கிட்டு தான் போகணும். நக்கிட்டு தான் போகணும். அது யாராகவே இருக்கட்டும். மக்கள் அவன் பார்த்து திருப்பி அடித்தானா கிழிஞ்சு போயிடும். பின்னால் டாராக கிழிஞ்சு போயிடும். ஏன்னா அவனுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னா அவன் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடுறான்? அந்த மாதிரி ஒரு கோரமான ஒரு சம்பவம் தான் சோழிங்கநல்லூர் தொகுதியில் நடந்திருக்கு. கேபி கந்தன் அதிமுக நிற்கிறார். ரைட்டு, ஓகே. கூட்டமாக நிற்கிறாங்க. அதிமுகன்னு ஏகப்பட்ட கூட்டணி. ஆமாம், ஐஜேக்கு, அப்புறம் பாஜக, ஏசிஎஸ், அவங்க 2 கூடையே பிடிச்சிட்டு நிற்பாங்க. புதிய நீதி கட்சி, மற்ற ஷோ. அப்புறம் ஏகப்பட்ட பேர், ஆமாம், தமாகான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நிற்கக்கூடிய சமயத்தில் அந்த அந்த ரோடவே அடைச்சி நின்றுருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் 2 பேர் 2 வீலரில் வந்திருக்கிறாங்க. 2 வீலரில் கொஞ்சம் தள்ளிக்குங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதில் அதிமுக காரங்க கொஞ்சம் வழியை விட்டுருக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதிமுக காரங்க வழியை விட்டுருக்குறாங்க. ஆனால் பாஜக என்ன பண்ணியிருக்கிறான்? தண்ணி அடிச்சிருந்தானா என்னன்னு தெரில. பாஜக யாரை பார்த்துடா வழி விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த 2 பேர்த்தையும் ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காங்க பாஜக அவங்க. அப்படின்னா இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டால் நாளைக்கு தமிழ்நாடு என்ன ஆகும்? குறிப்பாக சோழிங்கநல்லூர் தொகுதி நல்லா புரிஞ்சுக்கணும். கேபி கந்தசாமி இது கண்டுகொள்ளவே இல்லை. அவர் பார்த்தாரு, கங்கையம்மன் கோவிலில் கும்பிட போட்டார். அப்படியே பிரச்சாரத்துக்கு கிளம்பக்கூடிய ஒரு சூழல். ஆனால் இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்கிறப்ப கேபி கந்தன் கண்டிச்சிருக்கணும் இல்லையா? இதுக்கெல்லாம் கேபி கந்தன் தான் பொறுப்பாளர். ஏன்னா அவரு தான் நாளைக்கு வெற்றியா தோல்வியா இந்த பாஜக குட்டையை குழப்பிட்டானுங்க. இந்த பிரச்சனை அந்த சோழிங்கநல்லூர் தொகுதி ஃபுல்லாக இன்றைக்கி பரவிடுச்சு. எவன் ஓட்டு போடுவான் கேபி கந்தனுக்கு? யோசிக்கணும். பாஜக ஆட்சிக்கு வராததுக்கு முன்னாலேயே இந்த அளவுக்கு ஒரு ரவுடித்தனம் அப்படின்னா, அதை அதிமுக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, இவங்க ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும்? கிழிஞ்சு போயிடும். பைத்தியக்காரனுங்க. மக்கள் வர்றாங்கன்னா வாங்க வாங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு கும்பிட்டு ஏதோ ஒன்றை சொல்லிட்டு வழி விட்டு மரியாதை கொடுக்கணும். அப்போ தான் அந்தவன் கொடுக்குறவன் பார்ப்பான், டே யாரா நிற்கிறா? அதிமுகவில் கேபி கந்தன் நிற்கிறாரப்பா, பரவாயில்லப்பா, மரியாதை இருக்கேன் அப்படின்னு கூட ஓட்டு போடுவாங்க. அதை ஓட்டு போட்டு யாரா நீ, யாரை பார்த்தா வழிவிடுன்னு சொல்லி போட்டு அடித்தா மோட்டார் சைக்கிளில் அந்த 2 பேரை கீழே இறக்கி விட்டு அடி ரவுண்டு கட்டி அடிச்சிருக்கிறானு பாஜகவினர். அதற்கு அதிமுக முதல்ல இது இல்லை, அப்புறம் பின்னால் அது ஊதி இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா அப்புறம் அந்த தொகுதி நிற்கக்கூடிய அதிமுக கேபி கந்தனுக்கு எவ்வாறு ஓட்டு போடுவார்கள்? நல்லா யோசிக்கணும். அதே மாதிரி அந்த தொகுதியிலே ஒரு சம்பவம், அவர் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணுறார் கேபி கந்தன். அதே சாலை அம்பேத்கர் பிரதான சாலையிலேயே அப்படியே ஓட்டு கேட்டுகிட்டே வரக்கூடிய சமயத்தில் அந்த ஒரு 12 மணி இருக்கும், 12 PM அந்த ரேஞ்சுக்கு அந்த ஊரில் அந்த ஏரியாவில் மூர்த்தி அப்படிங்கிறவர் இறந்துடுறார் மாரடைப்பால். அந்த வீட்டில் ஒரு இழவு விழுகுது.
இறந்துடுறார். மூர்த்தி அப்படிங்க இறந்துடுறார். இறந்த சமயத்தில் அப்புறம் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. இந்து நண்பர் இறந்துடுறாரு, உட்காந்துருப்பாங்க. உட்காந்த சமயத்தில் அப்புறம் அப்புறம் இது பாடியை சாவை எடுப்பாங்க இல்லையா, எடுக்கிறது 12 மத்தியானம் 12 டேட்டு குறிச்சாச்சு. என்ன இது சோகமான ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. கேபி கந்தன் வந்து அந்த இடத்துல அப்படியே ரவுண்டு கட்டி தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கிறாராம். ரொம்ப லாங்காக வந்துகிட்டு இருக்காராம். உடனே ஓடி வந்து அதிமுக காரன் வந்து சொல்லியிருக்கிறான், இந்த பாரப்பா எங்கள் வேட்பாளர் கேபி கந்தன் வந்து ஓட்டு கேட்டு வந்துட்டு இருக்கிறார், எப்போ இழவு எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இவனுக்கு இழவு எடுக்கிறது அப்புறம், இவனுக்கு சுத்தமாக இன்னும் இழவு எடுத்துட்டானுங்க. சோழிங்கநல்லூரில் கேபி கந்தன் வந்து இவனுங்களாலே இழவு எடுத்துருவார், முடிஞ்சு போச்சு. ஏன் அவனுக்கு வீட்டில் இழவு விழுகாதா? பாஜகவின் அடித்தானே அந்த 2 பேரை அடித்தானாங்க, ரவுண்டு கட்டி அடித்தான் அந்த பாஜக. அவனுக்கு வீட்டில் இழவு விழுகாதா? அதை பார்த்து வேடிக்கை பார்த்தான அதிமுக, அவன் வீட்டில் இழவு விழுகாதா? ஏன் இதை கேபி கந்தன் பார்த்தார, அவர் வீட்டில் மரணம் இழவுலாம் விழுகாதா? யோசிக்கணும். நிற்கிற கேபி கந்தன் தான் யோசிக்கணும். என்னடா இவனுக்கு நான் இப்படி பண்ணுறானுங்க, நம்ம கோடி கோடியாக செலவழிக்கிறோம். இந்த ஆள் எடப்பாடி வேற 5 சி இருக்கா 10 சி இருக்கான்னு சீட்டை கொடுத்துருக்கிறாரு. இவனுக்கு இந்த மாதிரி பண்ணானுங்கன்னா ஒரு ஓட்டு போதுமே, நம்ம தோற்று போயிடுவோமே. பைத்தியக்காரஞ்சு போட்டு இவரு தான் கேபி கந்தன் சாமி தான் சத்தம் போட்டுக்கணும். சத்தம் போடல, வேடிக்கை பார்த்துட்டார். அந்த சம்பவம் நடந்து போச்சா, அடுத்து அப்படி பிரச்சாரம் பண்ணிகிட்டே வர்றார். வந்த சமயத்தில் இந்த மூர்த்தி அப்படிங்கிறவர் அந்த தெருவிலே இறந்துருக்கிறார். 12 மணிக்கு எடுக்கக்கூடிய அந்த சாவு. உடனே அவர் அங்கே பிரச்சாரம் பண்ணி வந்துட்டு சமயத்தில் உடனே அதிமுக காரன் வந்து, இந்த பாரப்பா எப்போ எடுக்க போகிறீங்க இழவு, பாடி எப்போ தூக்க போகிறீங்க? 12 மணிக்கு தூக்க போகிறோம். 12 மணிக்கெலாம் தூக்கக்கூடாது, புரியுதா? ஆமாம், எங்கள் வேட்பாளர் வந்து ஓட்டு கேட்டு வந்துட்டு இருக்கிறார். குத்துனா தானே ஜெயிப்பார் உங்கள் கேபி கந்தன். குத்தாட்டு என்ன பண்ணுவீங்க, பிடுங்குவீங்களா? ஏண்டா பைத்தியக்காரங்க, அநியாயமாக ஓட்டை இழந்துட்டீங்களாடா, இத்தனை ஓட்டை. அந்த மூர்த்தி அப்படிங்கிறவர் 12 PM அந்த பாடியை தூக்கக்கூடிய நேரம் ஒருத்தன் வந்து கத்தம் போட்டான், அதிமுக காரன். இந்த வரப்பா கேபி கந்தன் வந்து ஓட்டு கேட்டு வந்துட்டு இருக்கிறார். ஆமாம், அபச குணமாட்ட தூக்க விடலாம் கூடாது பாடியை, புரியுதா? அவர் ஓட்டு கேட்டு போயிடுவார், அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறானு அதிமுக. கேபி கந்தன் பிரச்சாரமே கேட்டுக்கிட்டு அப்படியே வந்திருக்கிறானு. வந்த வகையில் அப்படி அந்த வீட்டு வழியாகவே வந்திருக்கான். அந்த வீட்டு வழியாக கொஞ்சம் தூரத்தில் வேட்டு வெடிச்சிருக்கிறானு. என்னடா ஒரு ஒரு இடத்துல வந்து வேட்டு வெடிக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சோகமான ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா? மண்டையில் அறிவில் இவனுங்களும் மனுஷன்தானுங்க, யோசிக்கிறதில்ல. ஒரு சோகமான ஒரு நிகழ்வு அந்த இடத்துல வந்திருக்கிறானு. வந்த உடனே வேட்டை வச்சுட்டான் கேபி கந்தன். அந்த ஆள் வந்து வேட்பாளர் கேட்க அந்த ஆளுக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணமாக அவர் வர்றாருங்கிற ஒரு சந்தோஷத்தில் வேட்டை வச்சு அந்த இளவு வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி முன்னாலே வச்சுருக்கிறாங்க. வேட்டை வைக்கலாமா? இளவு வீட்டில் வேட்டு வைப்பது என்பது சோகமான நிகழ்வுக்கு அவங்க வைப்பாங்க. அவங்களும் மூர்த்தியை தூக்கிட்டு போகிறப்ப பாடியை தூக்கிட்டு அவங்களும் வேட்டு வச்சு தான் போக போகிறாங்க. அந்த வேட்டினுடைய அர்த்தம் வேறு, இவங்க வச்ச வேட்டு அர்த்தம் வேறு இல்லை. கேபி கந்தனுடைய வேட்டு பிரச்சாரம் அந்த வேட்டு வேறு இல்லை. ரெண்டுமே வேட்டு தாங்க, ரெண்டுமே வேட்டு தான். வித்தியாசம் இருக்கா இல்லையா? இது சோகமான வேட்டு, அது மகிழ்ச்சியான வேட்டு. ஒரு மகிழ்ச்சியான வேட்டு ஒரு சோகமான வீட்டுக்கு முன்னால் வைக்கலாமா? எவன்டா ஓட்டு போடுவான்? அப்போ அந்த வீட்டில் உள்ள யோசிச்சுப்பானா இல்லையா? அந்த பாடி சொந்தக்காரன், மூர்த்திக்கு சொந்தக்காரங்க, மற்றபடியே உட்காந்து அத்தனை யோசிச்சுப்போம். என்னடா அது ஆட்சிக்கு வராதுக்கு முன்னே அதிமுக இவ்வளோ அட்டகாசம் பண்ணுறான், ரவுடி பயலுக்கு இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறான், இவனுக்கு ஆட்சிக்கு வந்தால் எப்படா இருப்பான் யோசிப்பாங்களா இல்லையா? இது கூடவா மண்டையில் அங்கே உள்ள ஓட்டும் போச்சு, எவனும் போட மாட்டான் அந்த அளவுக்கு. ரவுடி பயலுங்க பாஜக ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காங்க. இவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறானுங்க, சோகமான இளவு வீட்டுக்கு முன்னால் வேட்டு வடிச்சிருக்கானுங்க மகிழ்ச்சியா. ஏன் இவனுக்கு அதிமுகவும் பாஜக சோழிங்கநல்லூர் ஓட்டு போடுவான்? யோசிக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிகழ்வுலாம் நடந்துட்டுருக்கு, யோசிக்கிறோம். தேர்தல் பிரச்சாரம்ங்கிறது பெருசு தான், அது அப்புறம் பேசிக்கலாம். கோடி கோடியாக பணத்தை போடுறீங்க, மக்களுடைய சூழலை புரிஞ்சுக்கணும். அது பாஜகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஆமாம், மக்கள் குத்துனா தான், இல்லைன்னு வச்சுக்க பின்னால் தான் ஆப்பு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.